வானத்தை போல இன்னைக்கு எபிசோட் எப்படி போய் நடக்கும் பார்ப்பேன். இன்னைக்கு எபிசோட் என்ன கேட்டாங்கன்னா, சின்ராஸ் பொண்ணியை பார்த்து கேட்குறாரு, ஸோ உனக்கு சொத்து பத்து முக்கியமாக இல்லை சொத்தே இல்லாத நான் முக்கியமாக அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பொண்ணி சொன்னாங்க, ஏன் மேம்ஸ் இப்படி கேட்குற, எப்பவுமே நீ தான் முக்கியம், ஆனால் எனக்கு நீ ஒரு சத்தியம் பண்ணணும், நம்ம ரெண்டு பேர்த்து நடுவில் யார் வரக்கூடாது, மெயினாக உன் துளசி வரக்கூடாது அப்படி சொன்னாங்க. அப்போ சின்ராஸ் நினைக்கிறாரு, பொண்ணி நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்குறோம்னா இந்த சத்தியம் பண்ணாதான் பொண்ணு நம்ம சொல்கிறத கேட்பா அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்காக சத்தியமும் பண்ணி கொடுத்துறாரு. இதை பார்த்து பொண்ணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பொன்னியும் சின்ராஸும் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. நிறைய வீரசிங்கம் வந்து எப்படியா பொன்னியும் சின்ராஸும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே பிடிச்சாகணும், இல்லைன்னா அவங்க மிஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. சின்ராஸ் வீரசிங்கத்தை பார்த்தோன்னா மறைஞ்சு ஒழிச்சுக்கிறாரு. அப்போ பொண்ணு நினைக்கிறாங்க, மேம்சி இவ்வளோ டென்ஷன் ஆகிறாரு, இவ்வளோ டென்ஷன் ஆகிற நான் பார்த்ததே இல்லையா அப்படின்னு நினைக்கிறாங்க. பொண்ணுக்கு டவுட் வருது. அதேமாரி ஒழிஞ்சிருக்காங்க. அந்நேரம் ஒரு சைக்கிளில் வர்றவன், என்னென்ன இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறான். உடனே சின்ராஸ் வந்து பயப்படுறான், ஐயோ நீ பேசாமல் போயா அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வீரசிங்க கல்ல சிக்காமல் அவங்க வேற எங்கேயும் தப்பிச்சு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. இன்னிலேருந்து ஒரு புது ஃபேமிலியாக காட்டுறாங்க. அந்த ஃபேமிலியில் போய் சின்ராஸும் பொண்ணையும் ஜாயின்ட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன எபிசோட் இப்படி தான் போகுது. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சா முடிக்க லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.